ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அரசியல் நடந்துட்டு இருக்க சில முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்முடைய கமெண்ட்ல நம்முடைய நெடுங்கால ஒரு சப்ஸ்கிரைபர் தோழி காந்த சுந்தரிக்கிறவங்க அவங்களுடைய சகோதரர் சமீபத்தில் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுடைய வீடியோ பார்க்க முடியலன்னா என்னோட சொந்த தம்பி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சகோதரர் ஆத்மா சாந்தி அடைய நான் மனதார வேண்டிக்கிறேன். ஸோ அவங்களுடைய அந்த துக்கத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. ஓகேவா? சரி, அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்லிடணும். நேற்று நம்ம வீடியோ போட்டோம்ல, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தனிநபர் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தர் மேலேயும் பார்த்தீங்கன்னா 1,28,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக 1,28,000 கடன் தான், கோடி கிடையாது. அது ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன். அதனால் அது நம்முடைய மிஸ்டேக்கு. அதனால அதை திருத்திக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேச போறோம் கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அது சரியான ஒரு தண்டனையாக நான் பார்க்குறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆபாச பேச்சாளர்கள் திருச்சி சூர்யா, முக்தா, இந்த 2 பேருக்கு இது தேவைதான். அதாவது இந்த 2 பேருக்கு இந்த குண்டாஸ் போடுறத பார்த்து இனிமேல் பொதுவெளியில பேசக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும். ஒரு நாகரிகமா பேசணும். கருத்தை யார் வேணாலும் வைக்கலாம். கருத்து சுதந்திரங்கிறது உங்களுடைய கருத்தை வந்து நீங்க நாகரிகமான முறையில பொதுவெளியில வைக்கிறதுக்கு பேர் தான் கருத்து சுதந்திரம். அடுத்தவனை சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை வந்து அநாகரிகமா ஆபாசமா விமர்சிக்கிறதுக்கு எவனுக்கும் எந்த அருகதையும் கிடையாது. ஸோ அதனால இந்த 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய இந்த தண்டனை வந்து எல்லாருக்கும் பாடமா அமையும். இன்னும் நிறைய பேர் வெளியில இருக்காங்க, அவங்களுக்கு இதே மாதிரி பணம்னா சரிப்பட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இந்த தண்டனை இந்த இவ்வளோ பெரிய குண்டாஸ் போடுற அளவுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க பேசுன பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஓவரா. அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்களை பொதுவெளியில் வச்சுக்கிட்டு, அதை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு அவ்வளோ கொச்சையா இருக்கு, அப்படி பேசினாலும் திருச்சி சூர்யா. முக்தர் ஒன்றும் குறைஞ்ச கிடையாது, அதுவும் அதே லெவலில் தரலோக்கலா பேசியிருந்தாங்க. ஸோ இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியாது. யாராவது ஒருத்தங்க அது கடிவாளம் போட்டாங்கல்ல, திமுகச்சிலேருந்து இவங்க இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கண்டுக்கானாலும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறது கண்டுக்க மாட்டாங்கல்ல, விட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ முதலமைச்சர் விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடிவாளம் போட்டிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப வந்து அவசியமானதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பெண்ணே வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்னா அது நல்லா இருக்காது. ஸோ நாம வந்து திருச்சி சூர்யாவை கைது பண்ணிட்டு ஏன் முக்தாரை கைது பண்ண நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் முக்தாரையும் கைது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ குண்டாசம் போட்டிருக்கிறது சரியான தண்ணியா பார்க்குறேன். அடுத்தாப்புல எல்லாருக்கும் இது ஒரு பாடம் அமையும்ல, அதுக்காக. சரி, ஓகே. அடுத்தாப்புல அரசியல்ல நம்ம யாரை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள், அதாவது வி த லீடர் ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்காருல்ல. ஸோ அன்னைக்கு அவர் அந்த ஆப்ல சேர சொல்லி பேசினது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசா அவர் எந்த இடத்துலையுமே பேசல, வெளியே வராம இருக்காரு. ட்விட்டர்ல மட்டும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் வந்து காலையிலே ஒரு வீடியோ போட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்துட்டு நிறைய விஷயங்களே பேசியிருக்காரு. அதில் நான் முக்கியம் பார்க்க போனீங்கன்னா, நான் வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் ஃபோன் போட்டு இவங்க எந்த கட்சியிலேருந்து வாங்க, நீங்க வாங்கன்னு யாருக்குமே நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கல. அவங்களாதான் விரும்பி சேரணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ இப்போ வந்து 18 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு நம்ம சேர்ந்திருக்காங்க. நம்ம படிப்படியாக நம்முடைய அரசியலை தொடங்குவோம். ஜூலை மாசத்துல இருந்து மக்களோடு பயணிச்சு அவர் வந்து மக்களோட மக்களாக போய் நேரடியாக மீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 50 லட்சத்தை தொட்ட உடனே நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிவியரா நாம வந்து அரசியலை பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு. கட்சியை வந்து அடுத்த கட்டமா கொண்டு போவோம் அப்படிங்கிறது. இந்த 50 லட்சம் அந்த உறுப்பினர் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இயற்கை வளம் சார்ந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இயற்கையோட சேர்ந்து நான் பயணிச்சிட்டு இருக்கேன். இதுதான் வி த லீடர்ஸோட பேஸ்மெண்ட்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இப்படிதான் கொண்டு போகணும், மக்களோட மக்களாக, ஒரு கல்ட் அரசியலா பண்ணக்கூடாது, அப்படி இப்படி நிறைய விஷயங்களை பேசி ஒரு மாற்றமா நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்காரு. அது வந்து அவருடைய அரசியல் எதை சார்ந்து போகுது அப்படிங்கிறத மக்களே கொண்டு போய் சேர்க்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீமான் அவருடைய அரசியல் எந்த மாதிரி அவர் இப்படி தானே பேசிட்டு இருந்தாரு, அதாவது இயற்கை வளம் மண் வளம். ஸோ இப்படி இருக்கணும், அதே மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் அரசியலை கொண்டு போறாரு. ஸோ சில விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொடுத்துருக்காரு அவருடைய பேச்சிலே. அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே மாறுறாங்கல்ல. ஸோ அது வந்து நானா அவங்கள கூப்பிடல அப்படிங்கிறது தான் அதோடைய உள்நோக்கம். நான் யாரையும் ஃபோன் போட்டு சேருங்கலாம் சொல்லல, அது எந்த ஒரு தலைவர்களையும் தொண்டர்களையும். ஸோ அவங்கள ரிப்போர்ட் சேரணும் அப்படிங்கிறத என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் பயிற்சி கொடுத்துருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியல் எப்படி இருக்கும், எதிரிகளை வந்து எப்பவுமே சாப்பாடிக்கிட்டு அந்த மாதிரி நம்முடைய அரசியல் இருக்க போறதில்ல. நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையோட அரசியலை கொண்டு போகிறோம், உடனே ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் கிடையாது. படிப்படியாக நம்ம வந்து அரசியல் பண்ணுவோம், எல்லாரோட சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதா அவர் வந்து இதில் சொல்றாரு. ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே எப்படி இப்படிலாம் பேசலாம்னு தெரியல. பாஜக இருந்து நைனா நாகேந்திரன் அதுக்கு உடனே பேசியிருக்காரு. அதாவது கேட்கறாங்க அவர்கிட்ட பிரஸ் பீப்புள்ல. இப்ப இவரு பேசுறதுக்கு அப்புறம் தான், அதாவது 18 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அங்க, அவர் இன்னைக்கு வெளியே வெளியிட்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப வந்து பத்தி அதுக்குள்ள ஓவரா, அதாவது என்னங்க பெரிய பயிலடிச்சு, இப்போ நான் கூட தான் ஒரே நாள்ல 30 லட்சம் பேர் சேர்த்துருவேன், பணம் தான் எல்லாம், பணத்தை நீங்க செலவழிச்சா போதும், அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்காரு. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அது எப்படி பேச முடியுது? நேற்று வரைக்கும் உங்க கூட இருந்துட்டு தம்பி அண்ணன் எல்லாத்துக்குள்ள இருந்துட்டு இப்போ உங்க கட்சியில இருந்து போயிட்டாரு அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா
அவர் வந்து தப்பானவர் மாதிரி போர்ட்ரேட் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கேவலமா இருக்கு. நயனா நாயந்திரன் ஏன் அப்படி பண்ணிட்டானே புரியல. அவரு எந்த இடத்துலயும் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரையும் இழிவா பேசலையே, அவதரா விமர்சிக்கலையே. ஸோ நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அப்படி ட்விஸ்ட் அடிக்கிறது இருக்குல்ல. ஏன்னா பணத்தை கொடுத்தா நீங்க ஒரே நாள் 30 லட்சம் பேர் சேர்த்துருவீங்களா? ஒரு தொழில போட்டி போட்டு ஜெயிக்க முடியல. நயனா நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரேடியா அதாவது வந்து 18 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கல்ல அந்த வீதல் லீடர்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல, அது ரொம்ப கொச்சப்படுத்துது. இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. அதாவது டிவி கட்சியில இருந்து கூட சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 18 லட்சம் பேருங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி மட்டும் தானே வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டை வச்சு, அதாவது நம்ம வந்து ஓட்டர் ஐடியை வச்சு ஜாயின் பண்ணல. சோ அப்படிங்கும் போது இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. டிவிக்கு ஓட்டர் ஐடியை வச்சு தான் ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சு சிஸ்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் ஓடிபி வர வச்சு அவங்களுடைய நேம இது பண்ணி சேர்த்துக்கலாம். சோ அதனால இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு குச்சாட்டு வச்சாங்க. அது கூட ஓகே, அது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஓட்டர் ஐடியை வச்சு அது என்ட்ரி பண்ற மாதிரி சிஸ்டம்ல நம்பர் பண்ணி கொடுத்து ஓடிபி வந்தா சேர்ந்துடலாம். ஆனா இவர் சொல்றது பாத்தீங்கன்னா அதை விட கேவலமா விமர்சிக்காரு. அதாவது அவரு கூட நெருக்கமா இருந்தவர் எப்படி இப்படி பேசுறதுன்னு புரியல. அரசியல் எல்லாம் சாதாரணமா தான் இல்ல, நான் தெரியாம இருக்கிறேன். இப்போ பாஜக இருந்து அண்ணாமலை வெளியே வந்து ஒரு கட்சியாளர் நேரா போயிட்டு நேத்து போயிட்டு ரஜினியை போய் மீட் பண்றாரு. இதுக்கு பாஜக எல்லாரும் ஓடி போய் ரஜினியை போய் மீட் பண்ணீங்க, உங்களுக்கு பயம் இல்ல இப்ப எதுக்குன்னு கேட்கிறேன். சோ என்ன கேட்டீங்கன்னா அவர்கிட்ட எல்லாரும் போறாங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா பாஜக 2 உடஞ்சு எல்லாரும் அங்க போறாங்க தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள எரியும்ல. சோ அதுக்கு வந்து நானும் 30 லட்சம் பேர் சேர்ப்பேன், கிழிச்சுருவாரு, சேர்க்க வேண்டியதானே. ஸோ அதாவது ஒருத்தர் பண்றாரு, அது வந்து நீங்க வந்து பாராட்ட வேண்டாம். அப்படியா அவர் பண்றதை பண்ணட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பிடிச்சி போச்சு. உடனே நக்கலாம், என்ன நக்கல்னு கேட்கறேன். சரி இவங்க என்ன பண்ணிட்டு போட்டும், இவங்களுடைய அதாவது அகந்தைக்கும் இவங்களுடைய இதுதான் அடிபட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்படிதான் ஓவரா பேசிதான் பாத்தீங்கன்னா, அதாவது தலைவர்லாம் நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் கேட்டீங்கன்னா அந்த தலைவருக்கு உண்டான பேச்சு இருக்கணும். அந்த பேச்சு இல்லைனாலே உங்க மேல ஒரு மதிப்பு குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு பார்த்தவங்க தலைவர் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. என்னைக்குமே தலைவர்கள் பேசமோட இருக்கலாம், முதலமைச்சர் விஜய் மாதிரி பேசினா அது கரெக்டா பேசணும், கொஞ்சமா தன்மையா பேசணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இல்ல எனக்கே அது வந்து அவ்வளவுக்குள்ள தோணும் கேட்டீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட முறை ஒரு முயற்சி பண்றாருன்னு வச்சுட்டுங்களேன், அது ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப நக்கலா அவர் வந்து பணத்தை கொடுத்தா அந்த இதுல சேர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பானது. சரியா? சரி ஓகே, அடுத்த கட்டமா இன்னைக்கு நம்ம எதை பேச போறோம் கேட்டீங்கன்னா முக்கியமா இதெல்லாம் பேசணும். அதுக்காக தான் நான் எழுப்பிட்டே இருந்தேன். அதாவது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு. இனிமே பாருங்களேன் கதறல் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கதறல் ஆரம்பிச்சுட்டு, அதாவது திமுக இருந்து பழைய இந்திய அமைச்சர் தென்னரசு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருக்காரு பதிலடியா. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எங்களை மட்டும் இப்படி கோசம் சொல்றீங்க, முன்னாடி இருக்கிற 5 ஆண்டுகளுக்கான அந்த வெள்ளரிக்கையை மட்டும் தானே வெளியிட்டிருக்கீங்க, ஏன் 10 ஆண்டுகள் வெள்ளரிக்கையை வெளியிட வேண்டியது? நாங்களாம் இருக்கும்போது அப்படித்தானே 10 ஆண்டுகளுக்கான வெள்ளரிக்கையை வெளியிட்டோம், நீங்க மட்டும் என் வெள்ளரிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க கடன் வச்சு சொல்றீங்கல்ல, நீங்க இந்த 5 வருடம் ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி அந்த அதாவது 13 லட்சம் கோடி இருக்குல்ல கடன், இது 20 லட்சம் மாறா இல்லையான்னு பாருங்க. நீங்க சொல்லிருக்க திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா இவ்வளவுக்குள்ள ஆகும். இது வந்து நீங்க உண்மையா உங்களோட திட்டங்கள் நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படி வந்து கடன் இருக்கு அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதா பரப்புறீங்க, ஒரு நெகட்டிவிட்டிய அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் விஜய் மேல வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அந்த தென்னரசு அவர்கள் கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப 10 வருஷம் அந்த கடனை இப்ப வந்து சொன்னாதான் நீங்க ஏத்துப்பீங்களா? ஏன் இப்ப கடந்த 5 வருடம் நடந்த அந்த நிலைமைய சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? இதுக்கு நீங்க உடனே போயிட்டு அந்த ஏடிஎம்கே துணை கூட்டு வரீங்களா இதுக்குன்னு கேட்கறேன். எப்படின்னா ஜாயின் அடிக்கணும்னு, அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிர்க்கு 2 கண்ணு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவங்களுடைய குறைய சொல்லக்கூடாதா? அது சொன்னா வந்து அதிமுக ஆட்சியுடைய நிலைமையும் சொல்லிட்டு தான் இவர் சொல்லணுமா? எதுக்குன்னு கேட்கறேன். நீங்க தான் பெரிய எடப்பாடியே நீங்க கேவலம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 4 வருஷம் தான் அவர் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வரல, புரியும்ல, அவங்க இப்ப இல்ல. சோ 5 வருஷத்துல தான், அதுவும் இந்த 10 வருஷம் இல்லாத கடன் அந்த 5 வருஷம் தான் அதிகமாக இருக்கு. அதனாலதான் அந்த 5 வருட கடன் அவங்க முதல்ல வெளியிடுறாங்க. முதல்ல உங்க மேல குச்சாட்டு வச்சா அதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. இப்ப என்ன ஒண்ணு சொல்லிருக்கீங்க, சவால் விட்டுருக்கீங்க. அதாவது நீங்க அந்த 5 வருடம் முடியும் போது இந்த கடன் வந்து 20 லட்சம் கோடி கடனா மாறும், மாறுதா இல்லையா பாப்ப சொல்லிருக்கீங்களா? அதை நாங்க பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கீங்க, எல்லா திட்டங்களும் நிறைவேற்றணும்னா இன்னும் நீங்க கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. அதையும் பார்க்க தான் போறோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லி 2 சவாலையும் எப்படி சமாளிச்சு அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி நிறைவேற்ற போறார் அப்படிங்கிறதையும், இந்த கடனை இதுக்கு அப்புறம் அதிகமாக்காம அவர் வந்து இப்படிதான் ஆட்சி பண்றாரு அப்படிங்கறத இப்ப சவாலான விஷயம். அதை நான் ஏத்துக்கிறேன். அது எப்படி பண்ண போறாங்கிறதா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவர் வேற நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் வேற. சோ இப்போ வந்து இந்த இவ்வளவு கடன் இருக்குல்ல, இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன்லயே விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல, இதோட கடன் கூடிடக்கூடாது. சோ அவர் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றணும், இதையும் சமாளிக்கணும். பெரிய ஒரு சவாலான விஷயம் தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு.
எப்படி சமாளிக்க போறாருங்கிறத நம்மளுக்கே தெரியல. பார்க்கலாம். இறங்கிட்டார் காலத்துல எங்கெல்லாமோ எதெல்லாமோ சமாளிச்சிருக்காரு. இதையும் சவாலையும் சமாளிச்சிருவார், ஜெயிச்சிருவார் அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கல்யாண வீட்டுக்கு போனா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்ந்துட்டு தான் வருவோம். அதான் நம்ம பண்றது. ஆனா திமுக மட்டும் தலைவர்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, கல்யாண வீட்டுல போயிட்டு ஒப்படைக்க வேண்டிய வேலை. அதுவும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயவர்ல பத்தி வசப்பாரங்க கல்யாண வீட்டுக்கே போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் அங்கதான் கொடுக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு என்ன பேசிருக்காங்க கேட்டீங்கன்னா, அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசிருக்காங்க. சோ அதுலதான் முதல்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை கொள்முதல் பண்றாரோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி எம்எல்ஏக்களையும் கொள்முதல் பண்ணிடுறாரு. அதுதான் அவருடைய வேலையாவே இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் இந்த சோபாச்சு நமக்கு தேவையா, தெரியாம ஓட்டு போட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதாக அவர் அந்த கல்யாண வீட்டுல பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க பண்ணாத ஒரு கொள்முதலையா முதலமைச்சர் விஜயவர்தன் பண்ணிட்டாரு. இதுலயாவது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அதிமுக பலவீனமாயிட்டு தொடர்ந்து 10 முறை தோத்து போயிட்டு, இனிமேலும் இந்த எடப்பாடியை நம்பி அவர் வீம்புக்குன்னு இந்த ரெட்டலை எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி யாரையும் சேர்க்காம தன்னிச்சா நிக்காரு. இவர் நம்பி போனா இனிமே அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களாவே தன்னிச்சா வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இங்க யாரையும் போயிட்டு முதலமைச்சர் விஜயவர்தன் போயிட்டு நீங்க வாங்க வாங்கன்னு கொள்முதல் பண்ணல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க வேணா பாருங்க, இப்ப பனையூர் ஆபீஸ்ல போயிட்டு அவ்வளவு பேர் தவம் கிடைக்கிறாங்க, கீழ் கட்டி நிப்பாங்க பாருங்க. அதாவது நாங்க கட்சி சேர நாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தடை போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா வந்துகிட்டே இருக்காங்க அதிமுக அமமுக எல்லா கட்சியில இருந்தும். உங்க பக்கம் பார்த்து படையெடுக்கலாம்னு உங்களுக்கு அப்படி தோணுதோ? ஏன்னா உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, நீங்களும் ஆனதே ஆயிடுச்சுல. சோ அதனால ஒரே ஒரு கட்சியா பெரும் ஒரு வல்லம் படைச்ச கட்சியா தேவக்க மாறிட்டு இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதை பத்தி நீங்க பேசலாமா, உங்க கட்சி பேசலாமா, இதுக்கு அருகதை இருக்கா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 75 வருட கால இந்த வரலாற்றை திருப்பி பாத்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ எல்லாரும், அதாவது பெரிய பெரிய ஜாமான்ல இருக்காங்களா, எல்லாருமே அதிமுக இருந்து வந்தவங்க தான். அதிமுக இருந்து கூட்டிட்டு வந்துதான் இன்னைக்கு நீங்க இவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்க கட்சியை பலப்படுத்திட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. அதாவது 2026 தேர்தல் வரைக்கும் இப்பதான் அவங்கள பலவீனமாக்கிட்டாரு. இல்ல நீங்க வந்துட்டு ஏதாவது பாத்தீங்கன்னா கொள்முதல் அதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல நம்ம முதுக பார்ப்போம், நாம என்னெல்லாம் பண்ணிருக்கோம். சோ நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாரையும் வாங்கலாம் சொல்லவே இல்லை, வாண்டடா கிளம்பி வராங்க. அவருக்கு இனிமே கேட்டுக்குள்ள வந்து யார் வராதீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப போர்டு தான் வைக்கணும் போல, அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் வாலண்டரியா. சோ உங்களையும் அவரையும் கம்பேர் பண்ணாங்க, உங்களாமே நினைச்சுக்கிறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா எதிர்கட்சி நீங்க தான் அப்படி வந்து எதிர்கட்சியில யாராவது பாத்தீங்கன்னா அந்த கட்சி வளர்ந்துட்டு போகுது, அந்த கட்சியில முக்கியமான ஆள் இவரு அப்படின்னா அவர்கிட்ட அடிச்சு உங்க பக்கம் இழுக்க பாப்பீங்க. இது வரலாறே இருக்கு, நாம சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இல்லை. சோ அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு எப்பவும் முதலமைச்சர் விஜயவர்தன்ல பார்த்தா பொறாமையா இருக்கு. அதாவது இவ்வளவுக்குள்ள ஜெயிச்சிட்டாரு, நாம இந்த முதலமைச்சர் வாக்களிக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷமா உட்காந்துக்கிட்டு, அதுவும் பெரிய ஒரு பாரம்பரிய கட்சியில உட்காந்துக்கிட்டு நம்ம அதுக்கு வர முடியாம எவ்வளவு பேர் என்னெல்லாம் சதி பண்ணாங்க. கடைசியில தானே நம்ம வந்து இவ்வளவுக்குள்ள போராடி வந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு எப்படிப்பா வந்தா அப்படிங்கிற ஒரு பொறாமையிலே உட்காந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஸ்டாகிராம்ல தூக்கத்து கூட வளருவான்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் தான் அது மூலியமா தான் முதலமைச்சர் விஜய் ஜெயிச்சிருக்காரு, இவர் நம்பிட்டு இருக்காரு. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே அவருக்கு எரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது இன்ஸ்டாகிராம் திறந்தாலே முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோட் ஷூட் போட்டிருந்தாரு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேட் சிட்டியில் வந்தாரு. ஸோ அவரோட ஹேர்ஸ்டைல் இப்படி இருந்துச்சு. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியே தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எதுவுமே பெருசாக பேசவே தெரியல. ஸோ நீங்களாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால நடக்கக்குள்ள வர்ற விஷயங்கள், உங்களை பத்தி வர்ற விஷயங்களை பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நல்லபடியா ஒரு ஆட்சி பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸா பேசுற மாதிரி பேசியிருக்காரு. யாரு இவரு சொல்றாரு முதலமைச்சர் விஜயவர்தனுக்கு. நான் என்னன்னு கேட்கிறேன், இதை நீங்க முறையா பண்ணியிருந்தீங்க, நீங்க 5 வருஷம் ஆட்சி நடத்தீங்களா, அப்போ உங்களுக்கு மேல மக்கள் என்ன மாதிரி குச்சாட்டில் வைக்காங்க, என்ன மாதிரி கோவத்தை இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இந்த நிலைமையா இருக்காது. குளத்துல இவ்வளவு கேவலமா தோத்துக்க மாட்டீங்க. நீங்க வந்து முதலமைச்சர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ற நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா வருது. அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு. அவருடைய அந்த அரசியலுங்கிறது தெளிவான அரசியலா இருக்கு. அதுல சில இடங்கள்லாம் முன்னும் மின்னும் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில விமர்சனம் வரலாம் பொதுமக்களுக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா அவர் வந்து அவர் கட்சியை நிலைப்படுத்திட்டாரு, எதிரிகளை துவம்சம் பண்ணிட்டாரு. அதை அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. அதனால இதுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் இவ்வளவுக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா பலமா விசுவப்படுத்திருப்பாங்கலாம் தெரியாது. 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையா படைச்சிருக்காரு அந்த மனுஷன். அவருக்கெல்லாம் நீங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவர் இல்லை, அதை மட்டும் தான் சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்டா நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒன்னு சொல்றேன், எல்லாரும் நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை அவருடைய கட்சியை அழிக்கணும்னு யார் நினைச்சா நடக்காது. ஒரே ஒருத்தர் நினைச்சா மட்டும்தான் அவரை வந்து வீழ்த்த முடியும். அது முதலமைச்சர் விஜய் மட்டும்தான். அவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா சொதப்பலாகவோ தேவையில்லாத விஷயங்களை பண்ணியோ, அந்த தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாட்டியோ, இல்லை
அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகளை அவர் சரியா நிறைவேற்றாம போனா மட்டும்தான் அவர் வந்து அது தன்னைத்தானே வீழ்த்திக்கிறது சமம். ஓகேவா? மற்றபடி மற்ற எதிரிகளாலலாம் நீங்க வந்து இனிமேல் என்ன பண்ணாலும் அவரை வீழ்த்தவே முடியாது. வீழ்த்த முடியாத ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாரு. ஓகேவா? ஸோ அதனால அவரால் மட்டும்தான் அவர் வந்து வீழ்த்திக்க முடியுமே தவிர மற்ற யாராலையும் அவரை வீழ்த்த முடியாத நிலைமைக்கு போயிட்டார். ஸோ மக்கள் மனசுல அவ்வளோக்குள்ள ஒரு சிம்மசந்தம் போட்டு உட்காந்துருக்காரு. சரி, பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 வருடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன மாதிரி இவங்களுடைய சவாலெல்லாம் முறியடிச்சு எந்த மாதிரி ஆட்சி நடத்த போறாரு அப்படிங்கிறதா நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் இன்ட்ரெஸ்டிங்கில் தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பேசுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்களாம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நினைக்கிறீங்க? தைரியமாக தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தது அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். ஓகேவா? பாய்.